முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருந்தாலும் அதனை தமிழக அரசே பராமரிக்கிறது. ஆனால் இப்போது அணைக்கு பராமரிப்பு பணிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்ல கேரள வனத்துறையிடம் அனுமதி பெறும் நடைமுறையை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்றத்தில் தமிழகம் பெற்ற உரிமையை திமுக அரசு காவு கொடுக்க தயாராகிவிட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அணையில் 152 அடி வரையில் நீரை தேக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அணை விவகாரத்தில் கூட்டணி தர்மத்திற்காக முதல்வர் மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை கேரள அரசு இன்றைக்கு கொண்டு வருகிறது. அதை தமிழக அரசு மௌனமாக அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால், தமிழகத்தின் உரிமையை காவு கொடுப்பதற்கு எப்படி கச்சத்தீவு உரிமையை திமுக அரசு காவு கொடுத்ததோ, எப்படி காவிரி உரிமையை திமுக அரசு காவு கொடுத்ததோ, அதே போல முல்லை பெரியார் உரிமையும் காவு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டதா திமுக அரசு என்று இன்றைக்கு விவசாயிகள் அச்சத்தோடு பதற்றத்தோடு இருக்கிறார்கள். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் கோரி போராடும் மக்களின் கோரிக்கையை அறிந்து சரி செய்ய வேண்டிய அரசு அவர்களை கைது செய்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒடுக்குமுறை மூலம் அடக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.